ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா? ஓகே. ஆண்டவர் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குறி சத்தியத்தை, சொல்ல போனால் கடைசி கால சத்தியமாக இந்த வார்த்தை நீ பேச வேண்டும் என்று என்னை ஆவியில உணர்த்தினபடினால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு செய்திக்கு தலைப்பாக பேழைக்குட்பட்ட நீதிமான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் செய்தியை பார்க்க போகிறோம். நோவா என்கின்ற பக்தனை குறித்து நாம் சிறு வயது முதற்கொண்டு ஞாயிறு பள்ளிகளிலே நாம் கேட்டிருப்போம் அல்லது பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நோவாக்களை தேவன் திருச்சபையில் இருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது இந்த கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான காரியமாய் கருதப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க அல்லது யோசிப்பாங்க, நான் தான் நீதிமானாக்கப்பட்டுட்டேனே, நான் தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேனே, நான் தான் ஞானசானம் எடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நாம் நீதிமான்களாய் ஒவ்வொரு நாளும், சொல்ல போனால் அவருடைய வருகை பரியந்தமும் நாம் நீதிமான்களாய் உருவாக்கப்பட வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. அல்லேலூயா. நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திருச்சபையில் வருகிற மக்களை அதிக விருப்பத்தோடு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமான்களாகிய அநேகருடைய வாழ்க்கையிலே சில காலங்கள் அவர்கள் தேவனுக்காக நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டே வரும் பொழுது உலகத்தினுடைய சில பாதிப்புகள் அவர்களை பற்றி பிடிக்கும் பொழுது அல்லது உலகத்தினுடைய ஆசைகளும் இச்சைகளும் அவர்களை வீழ்த்தும் பொழுது நீதிமான்களாய் வாழ வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கையிலே நீதியை விட்டு விலகி அல்லது பரிசுத்தத்தை விட்டு விலகி அநேகர் தேவராஜ்யத்துக்கு நேராய் போகாமல் நரகத்துக்கு நேராய் திரும்புகிறார்கள். சத்ரு கடைசி காலத்தை நம்மை விட அதிகமாய் ஆழமாய் யோசித்து தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திலே. இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார் அவனை குறித்து. அவனுக்கு தனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச காலத்திலே எவ்வளவு தீவிரமாய் கர்த்தரை அறிந்தவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும், அவரை அறிந்த ஜனங்கள் அவரோடு சேர்க்கப்படாதபடிக்கு தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அக்கினி கடலிலும் பாதாளத்திலும் தன்னோடு கூட ஒரு கூட்டமாய் வந்து விழுந்து ஆண்டவருடைய மனதை காயப்படுத்த வேண்டும், கடினமாய் ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையில தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க நான் சர்ச்சுக்கு வந்ததுனால பரலோகம் போயிடுவையா, நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிடுவையா? கிடையவே கிடையாது. நீங்கள் நீதிமான்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கை நிமித்தமே நீங்கள் பேழையாகிய கானானாகிய சீயோனாகிய பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவனிடத்தில் போய் சேர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறைய சர்ச்சுக்கு நான் போவேன். நிறைய சர்ச்சில் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஆவியிலே உற்று பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே ஆவியிலே கரை படிந்தவர்களாக இருப்பார்கள். ஆவியிலே அனல் இல்லாமல், ஆவியிலே வார்த்தை இல்லாமல், ஆவியிலே விசுவாசம் இல்லாமல், ஆத்மாவிலே தேவனோடு கூட நெருங்கி பழக முடியாமல் தங்களுக்குரிய நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனா எப்படி வருவாங்க சர்ச்சைக்கு? பயபக்தியா, விசுவாசமா, ஆண்டவருக்கு முன்னாடி நல்ல ஒரு தோற்றத்தை காண்பிக்கும்படிக்கு அல்லது ஊழியர்கள் முன்னாடி அந்த தோற்றங்களை காண்பிக்கும்படிக்கு வருவார்கள். ஆவியிலே உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு உங்களை குறித்து சகல காரியங்களும் தெரியும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இப்ப நான் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில ஐக்கியமாய் இருக்கிறவன். என்னுடைய ஊழியர்கள் விஸ்தாரமாய் தேவன் மாற்றி வருகிற காலகட்டத்திலே நான் எங்கு சுற்றினாலும் எந்த இடத்துக்கு ஊழியர்கள் போனாலும் கூட நான் திருவிருந்து எடுப்பதற்காக என்னுடைய திருச்சபையில் ஐக்கியத்தை காண்பிப்பதற்கு நான் போகும்பொழுது என் ஊழியர் கொஞ்சம் ஜோம் பண்ணும் போதே பார்ப்பாரு, இன்னும் ஒழுங்கா தான் இருக்கிறானா, ஒழுங்கா தான் ஓடுதா வண்டி, இல்ல வேற மாதிரி ஓடிட்டு இருக்குதா அப்படின்னு என்னை குறித்து என்னை ஆவியிலே பலப்படுத்தி வசனத்தினாலே வார்த்தையினாலே என்னை வழிநடத்துகிற எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு எங்களை குறித்து தெரியும். அதேதான் உங்களை பற்றி உங்களை நடத்துகிறவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஆனா சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, சில குறைகளை நாங்கள் சொல்லி அல்லது சுட்டி காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு அது ஈகோ பிரச்சனையா மாறிடும்.
சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது எப்படி இது அம்மா சொல்றாங்க, நான் செய்யவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போயிடுச்சு, அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துருச்சு, நானா விரும்பி போல, அதுவா நடந்துருச்சு. ஏதோ ஒன்று நம்மை நாமே நீதிமானாய் மாற்றிக்கொள்வதற்கு நாம் போடுகிற ஒரு சப்பக்கட்டு. நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் தெளிவா நோவா பார்த்து சொல்றார், ஏ நோவா, நான் உனக்கு சொன்னபடி நீ பிழைக்குள் பிரவேசித்துக் கொள். நீ மட்டும் கிடையாது, உன் குடும்பமும் பிழைக்குள்ளவா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய சமுதாயம் எப்படி இருக்குன்னா, நான் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும் சாமி, எல்லாம் என் மூஞ்ச மட்டும் தான் பார்க்கணும். நீதிமானாகிய நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நோவா, நீ மாத்திரமல்ல உன் குடும்பத்தாரும் நான் வைத்திருக்கிற கானானுக்குள் பரலோகத்திற்குள் பிரவேசியுங்கள். காரணம், நீதிமானாய் மாற்றப்பட்ட அந்த நோவா தன் குடும்பத்தையும் தன்னுடைய நீதியிலே நடத்த ஆரம்பித்தார். சத்தமா? தேவனுடைய மனிதனாகிய நோவாவை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நோவா, நீ நீதிமான், என் கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு நீதிமான பார்த்துட்டேன். ஆகவே நீ உன்னோடு கூட குடும்பத்தாரையும் நான் உனக்கு உண்டாக்க சொன்ன அந்த பேழைக்குள் பிரவேசித்துக் கொள் என்று சொல்லி ஆண்டவர் வரப்போகிற பெரிய அழிவுக்கு ஆண்டவர் அவனையும், அதாவது நோவாவையும் அவனுடைய வீட்டார் அனைவரும் தேவன் பாதுகாக்கும்படிக்கு பேழைக்குள் உட்படுத்தினார். கடைசி நாட்களில் வாழ்கிறோம். வெள்ள எண்ணெய் பாருங்க, ரொம்ப அதிசீக்கிரமாய் பெரிய பெரிய அழிவுகள் உலகம் முழுவதும் பிரவாகிக்க ஆரம்பிக்க போகிறது. நீங்க நினைக்கிறீங்க சீக்கிரத்துல வேதத்துல சொல்லப்பட்ட பஞ்சங்கள் ஆரம்பத்துல ஒரு துளியாய் இப்ப எழும்பி இருக்கிறது. அது நமக்கு தெரியல. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு வாடகை கட்டிக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேசங்களிலே உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது என்பதை குறித்து எல்லா விதமான செய்திகளும் பல நேரங்களில் மறைக்கப்படுகிறது, பல நேரங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. காரணம், தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படிக்கு அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதிகமாய் தேசத்திலே பஞ்சங்கள் முதலாவது உருவாகும். ஒரு சின்ன கொரோனா வந்தோன்னு தேசமே பயந்துருச்சு, உலகமே பயந்துருச்சு. நிறைய பேர் செத்து போனாங்க. உங்களுக்கும் இருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார் உயிரோடு காக்கும்படி. அவருக்கு தானே சொல்றீங்க, ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேசத்துல கொள்ளை நோய்கள் ஒரு முறை வந்து போய்விட்டது. அடுத்தது பஞ்சங்கள். ஒரு பக்கம் யுத்தங்கள் ஆயத்தமா இருக்கிறது. என்றைக்கு யுத்தம் வெடிக்கும் என்று தெரியாது. காரணம், உலக யுத்தம் வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளும் கூட அதில் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு, நீ என் கண்ணுக்கு முன்னாடி நீதிமான மாறிட்ட, உன்னை உயிர் காத்து கொள்ள, நீ உயிரோடு கூட ஜீவிக்க, உன் குடும்பங்கள் உயிரோடு கூட ஜீவிக்க நான் வைத்திருக்கிற பேழையாகி அந்த ரட்சிப்புக்குள்ளே நீ வந்துவிடு. நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கானான் தேசத்துக்கு நேராக உன்னுடைய பிரயாணங்களை ஆயத்தப்படுத்து. உனக்காய் நான் சொல்லி இருக்கிற சகல காரியத்திலும் நீ நல்ல உத்தம மனதோடு கூட இருந்து நீ கானானுக்குள் பிரவேசிக்க பேழைக்குட்பட கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா என்ன பண்ணாரு? அதுதான் முக்கியம். ஆமாங்க, அவர் என்னென்னவோ பண்ணாருங்க, நான் என்ன பண்றேன்? நோவா பண்ணாருன்னா நம்மளாலையும் பண்ண முடியும். ஆமென். இல்ல சாமி, அவர் பேரு பைபிள் வந்துச்சு, என் பேரை வரப்போகுது, கிடையவே கிடையாது. உங்க பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அழகா தந்தை பண்ணார், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். நம்புறீங்களா? நம்புறீங்களா? பரலோகத்தோட பேர் எதற்கு? சத்தமா அல்லேலூயா. சரி, இந்த நீதிமானாகிய நோவாவை ஆண்டவர் பேழைக்கு உட்படுத்தினார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படிக்கு, நம்மையும் பரலோகத்தில் சேர்க்கும்படிக்கு, நம்மையும் நீதிமானாகிய நோவாவை போல அவனுடைய வீட்டாரை போல மாற்றும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாம் கவனிங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டு வாரத்துல ஒரு நாள் நான் சண்டைக்கு வரையா, மற்ற நாள் 6.5 நாட்களும் நான் உலகத்துல என்னுடைய வேலைகளை பார்க்கிறேன், சொந்த பந்தங்களை போய் பார்க்கிறேன், எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வேலைகளும் கிரிகளும் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்னையா இருக்குது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கிடையவே கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவரை போல மாறிக்கொண்டே வருவார்கள். சத்தமா சத்தமா. நீங்க அவரை போல மாறுறீங்களா? செய்தியில பார்க்கலாம். முதல் காரியம், ஆண்டவர் நோவாவை நீதிமான்களாய் பார்த்து பேழைக்கு உட்படுத்தின முதல் காரியத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம், தெரிஞ்ச வசனம் தான், 8ல இருந்து வாசிங்க. நோவாவுக்கோ
கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நல்ல கவனிங்க. இப்பதான் அவனுடைய நீதிமானுடைய வாழ்க்கை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது. வாசிங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா வசனத்தை அழுத்தமா படிச்சோம்னா உங்களுக்கு புரியும். நோவா தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அல்லது நாட்களில் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னோடு கூட இருந்தவர்களுக்குள்ளே பொறுமையா படிக்கலாம். நீதிமான். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நோவா தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே அவன் நீதிமானாய் இருந்தானா. யார் நீதிமான்? ஹலோ, யார் நீதிமான்? அழகாய் வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் எழுதுகிற ஒரு வார்த்தையை நான் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். ரோமர் 5:9 வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே என்னவப்பட்டிருக்கோம்? சத்தமா சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, திருமுழுக்கு ஞானசானம், அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் பழைய மனிதனை விட்டு புதிய மனிதனாய் பிறப்பதற்காய் அவருடைய இரத்தத்தினாலே நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான். சத்தமா ஹலோ ஹலோ, உங்களை தான் சொல்றேன். நீங்க நீதிமான் சொன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். நான் வேந்துறேன் பாப்பா, வேந்துறேன், திருடன் வேந்துறேன், கொள்ளக்காரன் வேந்துறேன் கிடையாது. நீங்கள் பழைய மனிதனை கலைத்து போட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய மனிதனை தரித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பழையவர்களா இருக்க மாட்டீர்கள். அதற்கு மாறாக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட இயேசுவுக்குரிய புதிய மனுஷர்களாய் மாறி இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ பழைய மனுஷன் உள்ள இருந்தானா எப்படிதான் இருக்கும்? வாய் இன்னும் சண்டை, இன்னும் ஓடியும் பேசுறது, இன்னும் வாய் திறந்த போய் பித்தலாட்டம், போய் கணக்கில் இருந்தது, கண்டதையும் பேசுறது, கண்டதை பார்க்கறது. நீதிமானுடைய வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கையா இருக்கும். எனக்கு ஒரு ஊழியர் குறிச்சு நான் ஒரு சாட்சி சொன்னேன். எப்ப இந்த ஊழியரை நம்பி இந்த ஊழியர் செய்யற ஊழியத்தை விசுவாசி. காரணம், அவர் திறந்த புத்தகம். நான் சொன்னேன், எப்படி சொல்ல முடியுது? அவர்கள் வாழ்க்கையை நாம் பார்ப்பதை வைத்து நாம் சொல்ல முடிகிறது. நீதிமானாகிய நோவா அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற வாழ்க்கையிலும் அவன் நீதிமானாக இருந்தானா. இன்னொரு ஒரு வசனம் அழகா சொல்லுது, வாசிங்க. அதே ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே போதும் போதும் போதும். விசுவாசத்தினாலே நம்ம நீதிமானா. ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ, உங்க ஆமென்லாம் பயங்கரமா இருக்குது. பரலோகம் சந்தோஷமா சிரிக்குமாச்சே. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் மாற்றப்பட்டீர்கள். என்னால தைரியமா சொல்ல முடியும், நான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். தந்தை அழகா பாடினார், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காக. இப்ப பாடுகள்னா பயம்னா வருது எல்லாருக்கும். அதுக்கு நேர வித்தியாசமான உபதேசங்கள்லாம் வந்துச்சு. நாம் நீதிமான்களா இருக்கிறோம் என்று சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினாலே நான் மறைக்கப்பட்டிருக்கிற வாழ்வு வேண்டும், விசுவாசிக்கிற வாழ்வு வேண்டும். காரணம், அவர் என்னை நீதிமானை பார்ப்பதற்கு என்னிடத்திலே காணப்படுகிற அது ஒரு சில தகுதிகளை வேதம் சொல்லி இருக்கிறது. நோவா தெளிவா சொல்றாரு பாருங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு நீதிமானா இருந்தானா. அர்த்த வார்த்தை நோவாவை பூச்சி வேதம். அர்த்த வார்த்தை நீதிமானும் அவன் உத்தமனுமாய் இருந்தானாம். அல்லேலூயா. சத்தமா எப்படி இருந்தான்? அதெல்லாம் ஒரு நாள் நான் சவுகார்பேட்டில் வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய ஓனர் சேடுஜியை நான் பார்த்துட்டேன். சார், அவர் என்னைய பார்த்துட்டார். என்னைய பார்த்துட்டு கொல்ல கொடுத்தாரு. குமார் குமார் குமார்னா எனக்கு சத்தம் கேட்குது. இங்க சவுகார்பேட்டில் கேட்ட சத்தமாவே இருக்குதுன்னு பார்த்தா, வேகமா வாகனத்தை விட்டு ஓடி வந்துட்டு பின்னாடி என்னோட கூட ஒரு சேடு சகோதரர் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து சொல்றேன், எப்படி பாருங்க, சரி சரி நீ பிஸியா இருக்கிற பொழுது நகர்ந்த. நான் சொன்னேன், சார் இருக்கட்டும், பார்த்துட்டோம், எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, எப்படி இருக்கீங்க 2 வார்த்தை கேட்டு உடனே என்கிட்ட 2 வார்த்தை பேசி முடிச்ச கையோடு அந்த நபர்கிட்ட என்னைய பற்றி அவர் சொல்றாரு. நான் சொல்லலை. நான் சொல்றாரு, இவன் ஒரு காலத்துல எனக்கு ஸ்டாஃபா இருந்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இதெல்லாம் உங்க மனசுல ஏற்றி வச்சுக்கங்க.
நம்மை குறித்து நாம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பரலோகம் நமக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தை நம்பிக்கை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, இவர் ஒரு நாள் என்கிட்ட ஸ்டாஃபா இருந்தாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் என் கூட இருந்த வரைக்கும். ஆனா ஒண்ணு இவருடைய கை சுத்தமா இருந்தது. அவர் சொன்னார், ஒரு இயேசுவை அறியாத ஒரு மார்வாடி சொல்லுகிறார், இவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலாளியா இருந்தார், இவர் என்னிடத்தில் வேலை செய்த அந்த நாட்களிலே ஒரு நாளும் கரைப்படியாத ஒரு கையா இருந்தார், உத்தமனாய் இருந்தார் அவர். காரணம், அவர் இயேசுவை விசுவாசிக்க சொல்லிட்டு அர்த்தவாத சொன்னாரு, இந்த மாதிரி ஆள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலன்னு சொன்னாரு. ஆமென். அப்பாவுக்கு சொல்லுங்களேன் சத்தமா. நான் வேலையை விட்டு வந்து 16 வருஷம் ஆகுது. 16 வருஷத்துல என் காதுகளிலே கேட்கும்படி காண்டு சொன்ன வார்த்தை, இன்றைக்கு வரைக்கும் இந்த தம்பியை போல, இந்த நபரை போல ஒரு உத்தமமான ஒரு மனிதர்கள் இன்றைக்கு கிடைக்க வரல. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஒரு பிசினஸ் தப்பு நடந்துட்டு இருக்குது, தப்பு செய்யறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல வர. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னை நேசித்ததுடைய நோக்கம், அவர் நம்மை உத்தமம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேரைக்குள்ள உடனே உங்களை நுழைக்க விட மாட்டாருங்க. நல்ல கவனிங்க. ஒரு அரசாங்கத்திலே நாம் ஒரு தொழிலை செய்வோம் என்று சொன்னால், நாம் முறைப்படி அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டியை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜிஎஸ்டியை சட்டம் வைத்திருக்கிறாங்க. நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் வரிக்குட்பட்டு தான் நாம் பொருளை வாங்க வேண்டும் என்று அரசாங்கம் வைத்திருக்கிறதுக்கு நேராக தான் நாம் வாங்குகிறோம். ஒரு அரசாங்கம் கற்றுக் கொடுக்கிற வைத்திருக்கிற ஒரு சட்டத்துக்கே நாம் கீழ்ப்படிந்து சகல காரியத்திலும் உத்தமம் உள்ளவர்களாக இருந்து நாம் பொருள்களை கொள்வோம் என்று சொன்னால், அல்லது விற்போம் என்று சொன்னால், அதை காட்டிலும் பரலோகமானது நம்மை அதிக உத்தமத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் அருமையான ஒரு வசனம் ஒன்று படிச்ச, ரொம்ப அழகா இருந்தது. நீதிமொழிகள் 3:14 வாசிங்க. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமாய் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்களா இருக்கட்டும், அல்லது குடும்பத்தினுடைய காரியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றும் உத்தமம் ரொம்ப முக்கியம். நம்ம பிசினஸ் மேன் இருக்காங்க இல்லையா கிறிஸ்தவத்துல, அவங்க எல்லாம் பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப நேர்மையா இருக்கிற சில பேரை பார்த்திருக்கிறேன். ஆனால் பல பேரில் நான் பார்த்த ஒரே ஒரு காரியம், வேலைக்கு நேராக அவருடைய வர்த்தகமானது பல நேரத்திலே உத்தமம் இல்லாமல், உண்மை இல்லாமல் பொருள்களாய் மாற்றி இருக்கும். தவறுகளை எழுதுவார்கள், தவறுகளை காண்பிப்பார்கள், நஷ்டங்களை அதிகமாய் காண்பித்து தனக்கு அதிகமாக நஷ்டம் உண்டாகிறது போல காண்பித்து உத்தமத்திலே அநேகருடைய வாழ்க்கையில் அந்த உத்தமத்தை எழுந்து அநேகர் வாழ்வார்கள். இன்னொன்னு சொல்றேன், இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் கட்டாயமா நான் பேச வேண்டும் என்று நாவில் ஏவப்படுகிறேன். உங்கள் கணவன் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தமமாய் இருங்கள். கள்ள உறவுகளை பிசாசு பூமி முழுவதையும் அழகாய் வலைகளை விரித்து வைத்திருக்கிறான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அதனுடைய மிக முக்கியமான ஒரு ஆதாரமாய் அதிகமாய் நாம் அறியப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருப்பது சினிமாவே. அண்மையில் ஒரு சினிமா நடிகை திருமணம் செய்தார்கள். அவருடைய திருமணத்திற்கு பல நட்சத்திரங்கள் வந்திருந்தார்கள், விஐபிகள் வந்திருந்தார்கள் என்று அந்த காரியத்தை போட்டிருந்தார்கள். அப்போ ஒரு பத்திரிகையாளர் அந்த காரியத்தை குறித்து விமர்சனம் செய்து கொண்டுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல கவனிங்க. ஒரு தவறான கலாச்சாரத்தை முன்னெடுத்து வந்து நம்முடைய பிள்ளைகள், படித்து வருகிற நம்மளுடைய பிள்ளைகள், லிசன் நல்ல முக்கியமான காரியம், நாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற நம்மளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய மோகத்திலே சினிமா நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக நாம் கற்றுக் கொடுக்கிற அந்த பரிசுத்தமான நீதியான வாழ்க்கை, உத்தமமாய் வாழ வேண்டிய வாழ்க்கையை அநேக உதாசப்படுத்தும்படிக்கு தங்களுடைய இருதயத்திலே அவர்கள் அதிகமாய் துணிகரம் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். சொல்றாரு, ஒரு பெரிய சீர்கேடை இந்த நட்சத்திரமானது முன்பதாக வைக்கிறார்கள். இவர்களை ஃபாலோ பண்ணுகிற அநேக ரசிகர்கள், முட்டாள் ரசிகர்கள் இவர்களை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். செய்திகளை திறந்தால் போதும், கணவனுக்கு தெரியாமல் மனைவி வேறொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மனைவிக்கு தெரியாமல் கணவன் வேற ஒரு நபரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருவரும் தங்களை குறித்ததான எந்த காரியத்தை காண்பிக்காத விதமாய், ஆனால் தாங்கள் செய்கிற தவறுகளை நன்றாய் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆதகமாவே பேசுகிறேன், எல்லா திருச்சைகளும் பேசுறேன். குடும்பத்தை தான் ஆண்டவர் பேழைக்குட்படுத்த விரும்புகிறார்.
நீதிமானை வாழ்ந்த நோவாவை மாற்றமல்ல, நோவாவோடு கூட சேர்ந்த வீட்டார் அனைவரையும் ஆண்டவர் பேரை கூப்பிட்டு பிடிக்கிறார். திருச்சபைக்கு ஆண்டவர் வர சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம வருதே ரொம்ப கஷ்டம். எங்களையும் ஒரு ஆக்குச்சி தள்ளி வரணும் ஐயா. எங்களுக்கு வேலை வச்சுட்டாங்க, ஷிஃப்ட் மாத்திட்டாங்க, கட்டாயமா வர சொல்லிட்டாங்க, நல்ல நிகழ்வுகளை வச்சுட்டாங்க. நாங்க போனா ஐயோ அங்க பெரிய விஷயமா மாறிடும். அங்க ஒண்ணும் நடக்க நினைக்கிறீங்க. கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கனவிலும் அடைந்து கொண்டே வருவீர்கள். அது உங்களுக்கு தெரியாது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பார்வை. நீங்க நினைக்கலாம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல பிசினஸ் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல மதிப்பு இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாமே எனக்கு இருக்குது என்று சொல்லி நீங்கள் பாட்டு கூட பாடலாம். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீதியும் முத்தமும் இல்லை என்று சொன்னால் இலட்சிய பேழைக்குள் பிரவேசிக்கவே முடியாது. கணவன் மனைவிக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிறதான யாரோ ஒரு கசப்பான வேர் முளைத்து எழும்பாதவருக்கு அதை ஆரம்ப நிலையிலே பரிசுத்தாவியருக்கு முன்பதாக அதை சுட்டரித்து போடுங்கள். பரிசுத்தாவியருடைய வேலையை உங்களை பரலோகத்துக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற வேலைதான். அவர் தெளிவா சொல்லிட்டு போறார், இதோ நான் போகிறேன், நான் போய் வேற ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புகிறேன். அவர் வந்து சத்தமா பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு உலகத்தையே கண்டித்து உணர்த்துவார். கைகளை தட்டி அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆவியை வளர்ப்பார். தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. நீதிமானாகிய நோவா, நல்லா கவனிங்க. அந்த காலம் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஐயா நான் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன், ஆனா என்னை விட மாட்டாங்க. என் நண்பர்கள் என்னை அழிச்சு கொண்டு போயிட்டு என் வாயில ட்ரிங்க்ஸை ஊத்துறாங்க, ஐயா என் வாயில பிராந்தியை ஊத்துறாங்க, பீரை ஊத்துறாங்க. போய் பேசுறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்ல, அப்படி இருந்தீங்கன்னா மாத்தீங்க. தன் காலத்திலே நோவா நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். பெண்களுக்கு சொல்றேன், நீங்கள் நீதிமன்றங்களாக இருப்பதற்கு பாதி நேரம் வாயை முன்னாலும் பாதி பிரச்சனை போயிடும். சில பேர் குத்தம் தப்பா இருக்காதீங்க, பட் ஆனால் அதான் ஃபேக்ட். என் மனைவி திருமணம் ஆனோன்னு சொன்னேன், என் மேலே ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, அழைப்பு இருக்கு, நான் போக வேண்டிய பயணம் தூரம். ஆக நீ அதிகமாக ஜபத்தோடு வேத வாசிப்போடு போடுது. இன்னைக்கும் நான் சொல்லுவேன், வேத வாசியெல்லாம் கேட்பேன். வெளியே போனா கூட தோமணிலாம் வேத வாசிங்க, துதிங்க, பாடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன். எந்த அளவுக்கு ஒரு பெண்ணானவள் தன்னை தேவனோடு கூட இணைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையானது வேலைக்குட்படுகிற, வேலைக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக தன்னுடைய குடும்பம் அனைத்தையும் கொண்டு போவதற்கு ஏதுவாக இருக்கும். நல்லா கவனிங்க, பெண்கள் பெரிய பவர்ஃபுல் லேடிங்க. நீங்க நினைக்கிறீங்க ஏன் ஆதம் ஆண்டவர் பச்சை கம்முன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சா தெரியுமா? அவன் தனியா இருந்தானா தப்பு தப்புலாம் அதிகம் நடக்கும். அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவதற்கு, சரியாய் தேவனுக்கு நேரம் நடத்துவதற்கு அவனுக்காகவே ஒரு சப்போர்ட்டை ஆண்டவர் எழுப்புகிறார். ஏவாள் இல்லைன்னா குடும்பம் கெட்டு போயிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லைன்னா பேசுவாங்க. ஐயோ நான் அந்த அக்கா தெரியாம உட்காந்துச்சா பார்த்தா போய் இப்படி பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இல்லை என்று சொன்னால் எல்லாரும் வாய்ப்பு சொல்லுங்க, நீங்கள் இல்லைன்னா உங்க குடும்பம் விழுந்துரும். எங்க தாயை இறந்த உடனே குடும்பம் செதறிடுச்சு. சூரத்தங்க உழைச்சா எப்படி இருக்கிறோம், பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. தாயார் இருக்கும் போதே நான் ஆண்டவரை அறிந்து கொண்டவர், அபிஷேகம் பெற்று ஊழியத்தில் வளர்ந்து கொண்டு இருந்தேன். அப்போ குடும்பம் சுக்குநூலை உடையும் பொழுது என் தம்பி ஒரு தாறுமாறான வாழ்க்கை, எங்க அண்ணன் ஒரு வாழ்க்கை, எங்க அப்பா ஒரு பக்கம் போயிட்டாரு, எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தரை நம்பி வந்த என்னை, கர்த்தரையே என்னுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொண்ட என்னை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை மாற்றி இன்றைக்கு போகிற இடங்களில் அநேக குடும்பங்களை ஆண்டவர் கட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய திருச்சபையிலே ஆவியானவருடைய வார்த்தைகளை, வருகை குறித்த வார்த்தைகளை, தேவனுக்கு முன்பதாக வாழ வேண்டிய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேச பேச அநேக மனமாற்றங்களை தேவன் சபைகளில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சும்மா நடத்துற நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றோம். அல்லேலூயா. அடுத்த வார்த்தையை முடிச்சிருங்க. நோவாவுடைய முதல் நீதிமானாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நோவா தேவனோடு கூட ரொம்ப மஸ்டுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அவரோடு கூட நடக்குது. சத்தமா அழகாய் தந்தை ஒரு பாடினார், உம்மோடு கூட நடந்திடுவே உயிரோடு வாழும் நாட்களெல்லாம், உம்மோடு கூட நடந்திடுவே உயிரோடு வாழும் நாட்களெல்லாம்,
கலங்காமல் காத்தீரையா, கால்கள் இடராமல் காத்தீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபையில, இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற நாம் நம்ம மட்டுமே ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல இருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்பாவோடு கூட உறவாடுகிற உறவு என்பது எப்படி தெரியுமா இருக்கும்? அது நோவா தெரிஞ்சு வச்சிருந்தார். நோவாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுக்கு தேவனை குறித்ததான பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? அவருடைய அன்பை ருசிக்கும்படிக்கு, எப்பொழுதும் அவரை பற்றி பேசும்படிக்கு, அவரை குறித்து தியானிக்கும்படிக்கு, சொல்ல போனால் அவரோடு கூட பேசி அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கும்படிக்கு அதிகமாக விரும்பினவனான் இந்த நோவா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 7:1 மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அக்கா, யாராவது ஒரு பைபிள் சத்தமா வாசிங்க, படிக்காதவங்களுக்கு அது புரியட்டும். அது கடைசி வார்த்தை மட்டும். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக ஆண்டவருடைய கண்கள் கண்டதாம். உங்களை ஆண்டவர் பார்க்கிறாரா? உறுதியா சொல்ல முடியுமா? நாங்க ஒரு விஷயத்தை ஆண்டவர் மூவ் பண்ணி நாங்க போயிட்டு இருக்கும் பொழுது, நானும் அல்லது என் மனைவியோ அதிகமா பேசிக்கிறோம். எப்படி பார்க்கிறாங்க? இந்த வார்த்தை ஆண்டவரோடு கூட உறவாடுகிறவனுக்கு வருகிற வார்த்தைகள். என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் தன்னை அறியாமல் பேசுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும் பொழுது எப்படி நடத்துறாரு, அவர் எவ்வளவு அழகா நம்ம பார்த்து நடத்துறாரு என்று சொல்லி ஆண்டவரையே முன்னிறுத்தி பேசுவார்கள். நீங்க பேசுறீங்களா? எப்படி சந்திரிச்சு ஆகணும்? என்ன வர்ஷிப் பண்ணிருப்பார் பாருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆவிக்குரிய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் என் ஆவியிலே நான் பலமுறை பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் செய்தி கொடுக்கிறத விட நான் அவரை பாடுகிற பாடலை அவர் அதிகமாக ரசிப்பார். அதுதான் நீங்க பாடணும்னு சொல்றது. நாம பண்ணுகிற வர்ஷிப் என்பது ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்தெழுக்குமா? நிறைய பேருக்கு தெரியல. ஆண்டவர் வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்பார். இங்கிலீஷ் அழகா வருகிறது, வாக் வித் காட். எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்க. நோவா பேழைக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு பேழையில இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாருன்னா, வெளியே நடந்தவனுக்கு உள்ள 150 நாளும் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அவன் சஞ்சரித்த அந்த காலத்தை நான் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம் என்று சொன்னால், யாருமே செய்ய முடியாத காலத்தில் அவன் செய்திருக்கிறான். வாசியுங்கள், அதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமி முழுவதும் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் என்ன கண்டு? கர்த்தர் கண்டு. ஹலோ, எல்லாம் பாருங்க, கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. இந்த பூமி முழுவதும் ஒரு பெரிய சீர்கேடு, பூமி முழுவதும் கெட்டு போயிருந்ததா? எப்படி கெட்டு இருந்ததா? நினைவுல கெட்டு இருந்ததா? இருதயத்தில் கெட்டு இருந்ததா? நான் கொஞ்சம் அதிகமாக நான் வசனத்தோடு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பார்க்கறத சொல்றேன். ஆண்டவர் பூமியை சீர்படுத்தி மனிதர் கையில கொடுத்தார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்தமா? இன்றைக்கு பூமி எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஆண்டவர் பூமியை கொடுத்து பூமியில வாழ வேண்டிய நாம பூமியை விட்டுட்டோம். இன்றைக்கு அறிவியல் என்கின்ற ஒரு பெரிய விஞ்ஞானத்தினுடைய அறிவு வளர்ச்சி என்பது பூமியை விட்டுட்டு செவ்வாய் கிரகத்துல போய் வாழாண்டோம். இப்ப என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, கொடுத்த பூமியே உன்னால ஒழுங்கா பாதுகாக்க முடியல. இப்பவே ஓசன ஓட்டம் வந்து பெருசா ஆயிட்டு, இயற்கை காலநிலை பருவ மாற்றம்லாம் வந்துட்டு, வெயில் அடிக்கிற இடத்துல புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, மழை பெய்யுது, நடக்குது, மாறி மாறி நடக்குது. இதையே நீங்க கெடுத்துட்டு சொல்றா, அடுத்த அறிவியலுடைய புரட்சியாக பார்க்கப்படுகிற செவ்வாய் கிரகத்துக்கு நேராக நம்மளை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற மனுஷனுடைய நினைவுகள் நிச்சயம் தேவனால் அங்கீகரிக்கவே படாது. இன்னொன்று பாருங்க, நீங்க பூமியை கருத்து அங்க போய் இருக்கணும்னா அங்க இருக்க முடியாது. நம்ம பாடி ஆண்டவர், நம்ம தேவனை போல ஒரு பெரிய சயின்ஸ் ஞானம் யாராவது இருக்குமா? சத்தமா? அவர் அறிவு ஆழத்திலும் ஆழம், உங்களால அறிவே முடியாது. அந்த ஆழம், அந்த அன்பின் அகலம், ஆழம், உயரம் என்னவென்று நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்தணும் பண்ற அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். அவருக்கு ஆப்ஷன் கொஞ்சம் தான். நம்ம எங்க அறிவுக்கு, மூத்த ஊழியர்களுடைய அறிவுக்கு கொஞ்சம் தான். இன்னும் அவரை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் சர்வ ஞானியாக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா சயின்ஸும் முன்னாடி குப்பை.
இப்ப இருதயத்தினுடைய தோற்றங்கள் எப்படியா இருக்கிறது? மனுஷனுக்கு கொலை பண்றான். ஒண்ணு இல்லைங்க, செய்தி நீங்க டெய்லி தரங்க, டெய்லி செய்தி பாருங்க டிவி போதும். அது ஒரு போலி வச்சு அவன் வேலையே தப்பாவே தான் காட்டுவான். நல்ல நிகழ்ச்சிகளை அதிகமா நம்ம காது கேட்கவே விட மாட்டான். இவர்களை அவர்கள் கொடூரமாக வெட்டின கதையை வர்ணிப்பான் பாருங்க, உனக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். அதிகமான ஒரு மரணத்தின் ஒரு ஓரத்தையே அவன் அதிகமாக பேசுவான். நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய அநேக அனுபவங்களை வேதம் கற்றுக் கொடுத்திருந்தாலும், அல்லது அதற்கு நேர நடத்துவதற்கு அநேக ஊழிய கூட்டங்களை வைத்திருந்தாலும் கூட நாம் அதற்கு செவி சாய்க்காதபடிக்கு இந்த பூமிக்குரியவர்களால் பூமிக்கு விருப்பமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அதிகமாய் வாஞ்சிக்க ஆரம்பிக்கிற காரியம் தான் இந்த பூமியிலுடைய குறுமைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை, நான் ஒரே சொல்ல எப்பவுமே, நீங்க கத்தரோடு இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. கத்தரோடு வெளியே போனீங்கன்னா ஒரு கோபம் வரும், சண்டை வரும், வெட்டு வரும், குத்து வரும், குடும்பத்தை உடைக்க வரும், மாந்திரிகம் வரும், பில்லி சூனியம் வரும், பொய் வரும், திருட்டு வரும். எல்லா விதமான அத்துழைகளையும் நாமே செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதுக்கு நீங்க திருச்சபைக்கு சேர்க்கப்பட்டிருக்கீங்க? ஒரு விஷயத்தை சொல்லி நான் போயிடுறேன். எதுக்கு திருச்சபைக்கு வரீங்க கேட்டதான் சொல்றீங்க, ரோஜாமா நாங்க வரீங்கன்னா ரோஜாமா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆமா, ஒரு பாசமா ஒரு ஊழியர் சொன்னாங்க, ஐயா நான் ஏன் சபைக்கு வர்றேன் கேட்டா, நீங்க வந்துருக்கீங்களே என்னது நல்லா கவனிங்க. ஒரு ஊழியர்கள் உங்க வீட்டுக்கு வருவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். சத்தமா நான் எவ்வளவு இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். மாசத்துல ஒரு முறை வையம் நான் கம்பல்சரி வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன். வீட்டுக்கு வந்து அவர்களுடைய பொருளாதாரம், ஊழியம், மற்ற காரணம் எல்லாம் வச்சு மாசத்துக்கு போவோம். அந்த ஆசீர்வாதம் எங்க சிரசு தங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு ஊழியர்கள் வராங்கன்னா நாம ஒரு கணபதி அடைக்கணும். ஆமே சொல்லுங்களேன். வராதிங்க பாஸ்டர்மா, நான் எங்க ஊர் இடத்துல இருக்கிறேன், எங்க மாதமா இருக்கிறேன், நான் நாளைக்கு தான் வருவேன். அது பக்கத்துல தான் இருக்கும். நடுவில் எங்க மாமா ஒருத்தர் இறந்தாரு. அவருடைய மரணத்துக்கு போன் பண்ணி கேட்டாங்க, நாங்க பழனியில இருக்கிறோம், நாங்க வரவே முடியாது, ஆனா வீட்டுல உட்காந்துருக்கு. எவ்வளவு போய் பாத்தீங்களா? பழனியில இருக்கிறதான்னு சொல்லி வீட்டுல உட்காந்து சொல்லிட்டு இருக்குது. இப்படியும் சில பேருடைய வாழ்க்கையில பொல்லாத இருதயம் உள்ள நினைவு கொண்ட மனிதர்களை வாழ்கிறோம். ஆனால் அதற்கு நடுவிலே தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட, நீதிமானாய் காத்துக்கொண்ட, உத்தமனாய் காத்துக்கொண்ட, கர்த்தரோடு கூட நடக்கிறவனாய் காத்துக்கொண்ட நோவா பேழைக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? அவன் நீதிமான், உத்தமன், கர்த்தரோடு நடக்கிறவனாய் இருந்தால் கர்த்தர் அவனை பேழைக்குள் பிரவேசிக்க அனுமதித்தார். இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம், பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டிய நீதிமான்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கட்டளையிடுகிற ஒரு காரியம் வாசிக்கலாம். அதே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது ஆண்டவர் பேழைக்குள் ஆண்டவர் நீதிமானாகிய நோவாவை அவனுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து கொண்டு போய் சேர்த்ததற்கு இரண்டாவது செய்த காரியம், தன்னுடைய பேழையாகிய குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யத்தினாலும் பரிசுத்த ஆவியை கற்றுக் கொடுக்கிற வெளிச்சத்தினாலும் உள்ளும் புறமும் மறைத்துக் கொண்டார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் என்ன பாருங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கீழ்பூசப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த கீழ் என்பது அந்நாட்களில் அந்த கொப்பை மரத்துல கீழ் என்று சொன்னால் ஆயில் மாதிரி இருக்கும், ஒரு கிரீஸ் மாதிரி இருக்கும். ஆட்டோக்கு கிரீஸ் பூசுவாங்கல்ல, லாரிக்கு இதுக்கு கிரீஸ் பூசுவாங்கல்ல, அது வந்து ஒரு அது நம்ம புரியுதுக்காக நான் சொல்றேன். பட் ஆனா அன்றைக்கு இருந்த கீழ் என்பது வித்தியாசமானது. பேழைக்குள் நீர் வந்து விடாதபடிக்கு, அழிவு பேழைக்குள் வந்து குடும்பத்தையும் பேழையும் ஒழுகி விடாதபடிக்கு அதை வெளியும் சரி உள்ளும் சரி நீ கீழ் பூசி பத்திரப்படுத்திக் கொள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் கீழ் பூச வேண்டும். நல்லா கவனிங்க. சாத்தானுக்கு தன்னுடைய எல்லா விதமான அழிவை தெரிந்திருக்கிறவன், நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள வந்துருவோம். வெள்ளம் மாதிரி தண்ணி மாதிரி கொஞ்சம் புதுசா முடிஞ்சு போச்சு கதை. சின்ன வயசுல சொல்றத பாத்துக்கிறீங்க, டைட்டானிக் படத்தை பார்த்தேன், எப்படி உடஞ்சது அப்படின்னு. சின்ன கிராக்கு தான், ஆனா ரொம்ப நாள் கழிச்சுதான் தண்ணி ஃபுல்லா வந்து உடஞ்சி மூழ்கும். அதே போலதான் சத்துரு
இந்த உலகத்தினால் உருவாக்கப்படுகிற சில தந்திரங்களை, உலகத்தின் ஆசைகளை, இச்சைகளை நம்ம வைத்து தூண்டாதிருப்பாங்க. உங்கள் உள்ளும் புறமும் என்று சொன்னால், உள்ளும் என்பது உங்களை குறிக்கிறது, புறமும் என்பது உங்களை சார்ந்த உங்களுடைய உறவுகள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் ஊழியர்கள், உங்கள் பிசினஸ்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய மற்ற செயல்பாடுகள் எல்லாமே தேவனுக்கு நேராக அது புறமாக கருதப்படுகிறது. நீங்க ஸ்டெடி இல்லைன்னா உங்க குடும்பம் ஸ்டெடி ஆகாது. நீங்க ஸ்டெடி இல்லைன்னா பேசுங்களேன் சத்தமா. நீங்க ஸ்டெடி இல்லைன்னா உங்க குடும்பம் ஆகாது. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திடகாத்திரமா என் இயேசுவை பிடித்திருந்து நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னை தாண்டிதான் எதுவுமே நடக்கும். நானே உடஞ்சி போற மாதிரி, விழுகிற மாதிரி, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை இல்லாம நான் இருப்பேன் என்று சொன்னால் நான் முதலாவது வீழ்த்தப்படுவேன், பின்பு என்னுடைய குடும்பம் வீழ்த்தப்படும். சத்ருவுக்கு நல்லா தெரியுங்க, என்றைக்கு இவனுடைய காரியத்தில் இவன் பலகீனப்படுவான், எந்த இடத்துல இவனுடைய குடும்பமானது பலகீனப்படும். அல்லது சில பேருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை வைத்து தகப்பன் தாயை பலவீனப்படுத்த பார்ப்பான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பலனா இருக்கிறதா என்று பார்க்கும்படிக்கு சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை வைத்து சில பலவீன காரியத்தை அனுமதிப்பான். எனக்கு தெரிந்து ஒரு தேவ மனிதர் சொன்னாரு, நல்ல வல்லமையாக நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் ஐயா, என் பிள்ளைகள் எல்லாம் திருச்சபையில் வருகிற எல்லா பிள்ளைகளும் என்னை மதிப்பார்கள், கனமான ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள், தேவனுக்காக வாழ்வார்கள், எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஊழியம் வளர்ந்துட்டே இருந்தது, கடற்கரை வளர்ந்துட்டே இருந்தது. திரளான ஆத்துமாக்களை அந்த திருச்சபையில் சேர்த்து கொண்டே இருந்தா எல்லா மகிமையாக ஊழியம் வளர்ந்து கொண்டே இருந்தது. என் பிள்ளைய ஊழி செஞ்சுட்டே இருந்தான், என் மகனோடு கூட பயணித்துக் கொண்டே இருந்தான். என் ஊழியத்தை உழைப்பதற்கு பிசாசு கண்ணமிட்டபடியினால், நோட்டமிட்டபடியினால் என்னுடைய பிள்ளையை வைத்து திருச்சபை உடைத்து விட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர் ஊழியம் எழுப்பல, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். பல பேருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கிறது. தேவனுக்காக வாழ வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் பல நேரங்களிலே நான் சரியா இருக்கிறேன், நான் உறுதியா இருக்கிறேன், நான் விசுவாசமா இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனா உங்க பிள்ளைங்க ஸ்திரமா இல்லைன்னா அதுக்கு நீங்க தான் முழுக்க பொறுப்பு. புரிகிறதா? இன்றைக்கு வரைக்கும் அந்த சகோதரருடைய ஊழியங்கள், செழிப்பான எழுப்புதலை பார்த்த ஊழியங்கள் இன்று அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு தகதகதான ஒரு வெதுவெதுப்பான நிலையில் அது இருந்து கொண்டிருக்காங்க. என்னைக்கும் சொல்லுவார், பிரதர் ஜோமணிங்க, என்னது பிரதர் ஜோமணிங்க, நல்லா கவனிங்க. உங்களுடைய நீங்க ஸ்திரமா இருப்பீங்க, நீங்க உங்க உள்ளான மனுஷன்ல ஆவியில பலனா இருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு முன்பாக நன்றாக ஜெபிப்பீர்கள், வேதத்தை வாசிப்பீர்கள், விசுவாசத்தினால சகலவற்றையும் ஜெபிப்பீர்கள், எல்லாம் உங்களுக்கு இருக்கும். உள்ள சரியா இருக்குது, ஆள் பார்க்கிறதுக்கு நான் எல்லாம் கிறிஸ்துவுக்காக செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்னா நான் உள்ள கீழ்ப்பூசி இருக்கிறேன், நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நல்ல அனுபவத்தில் இருக்கிறையா, நான் சோமனே ஆண்டவர் கேட்பார், நான் பார்த்தாலே ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் செவி கொடுப்பார், நான் ஒருவருக்காய் செபிக்கிற செவர்கள் எல்லாம் தேவனால் கேட்கப்படுது. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் பலனா இருக்கிறீர்கள், உங்க மேல பலட்டு இல்லை. ஆனா புறமா இருக்க உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய உறவுகள் பலமா இருக்கா? நல்ல கவனிங்க. உங்கள் புறம்பான மனுஷனை குறித்தும் நீங்கள் அதிக சாக்கிரதையோடு கரிசனையோடு கூட இருக்க வேண்டும். நீங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவதற்காக மட்டும் ஆண்டவர் ஒரு அறிக்கை. நல்ல கவனிங்க, லிசன், எல்லாம் நீங்க கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகம் போயிடுவேன் சாமி அப்படி இல்லைங்க. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டு உன்னதமான பரிசுத்தாவியை பெற்று வார்த்தையை அதிகமாய் கைக்கொண்டு வசனத்தை விசுவாசித்து செபிக்க ஒரு நல்ல ஒரு வாஞ்சை உள்ள பிள்ளைகளை நீங்க மாறி இருக்கிறீர்களோ, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஐக்கியத்துல நன்றாய் இருக்கிறீர்களோ, அவ்வளவாகவே உங்களுடைய குடும்பங்களும் உங்களை போலவே காணாம தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். எங்க ஆவிக்குரிய ஊழியக்காரர் சொல்லிக் கொடுப்பாங்க, சபை மட்டும்தான் பேழை பாத்துறாதப்பா, உன் குடும்பமும் ஒரு பேழை தான். நீங்க கேப்டன் சரியில்லைன்னா பேரை என்ன ஆயிடும், என்ன ஒண்ணு ஆயிடும், மூழ்கி போயிடலாம், தப்பான வழியில போயிடலாம். அதுதான் முன்னேறி இப்படி பின்னேறி அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நாம் நம்ம நல்ல ஒரு அமைப்புடைய அனுபவத்திலே நாம் வளர்க்கப்பட்டிருந்தாலும் கூட பல நேரங்களிலே நாம் எடுக்கிற சில தவறான முடிவுகள் நம்முடைய புறவா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தவறான முடிவுகளை மாற்றிவிடப்படுகிறது. அதுதான் சொல்றது, உள்ளும் புறமும் கீழ்ப்பூசுனா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலோசனையில வாழுங்க, வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து பாருங்க.
வசனம் கற்றுக் கொடுக்காத எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்வதற்கு முன்னதாக வராதீங்க. அதை விட்டுட்டு அவங்க முடிச்சுப்பாங்க, இவங்க போயிடுவாங்க, லாஸ் ஆயிடும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுக்காத எதுவுமே நிக்காத முறையில் அவர் கொடுத்தாருன்னா ஒருத்தரும் பறிக்கவே முடியாது. பறித்துக் கொள்ள முடியாதப்பா, ஒருவனாலும் முடியாதப்பா, பறித்துக் கொள்ள முடியாதையா, ஒருவராலும் முடியாதையா, பயமில்லைங்க. சொல்லுவோமா? தேவன் உங்களை குறித்ததான உங்களுடைய உள்ளும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள், உங்கள் மனைவி, உங்கள் கணவர், உங்கள் சொந்தங்கள், உங்கள் பந்தங்கள் யாவரையும் நீங்கள் கீழ்ப்பூசி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும். அழிவு அதிக சீக்கிரமாக தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லிய சகல வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி ஆக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது என்ற வார்த்தைகள் இன்றைக்கு நாம் செய்திகள் வழியாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் அதி தீவிரமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஒன்னே ஒண்ணுதான், இப்ப அவர் வர வேலை ரொம்ப நெருங்கிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் வருகிற வேலை, சகோதரர்கள் சொன்னார், அவர் வருகிற அந்த வேலைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா தன் குடும்பத்தோடு அவர் பிரவேசிப்பதற்கு முதலாவது தான் ஒரு நீதிமான உத்தமனும் தேவனோடு கூட நடக்கிறவனாய் இருந்தான் என்று முதல் காரியம் பார்த்தோம். இரண்டாவது, அவனுடைய குடும்பமாய் அவன் பேழைக்குள் நுழைவதற்கு தன்னை மாத்திரமல்ல, தன்னை நம்பி இருக்கிற தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய மனைவிகளுக்கும் அவன் நல்ல ஒரு கேப்டனாக, ஒரு பாதுகாவலனாக, ஒரு தேவனுக்கு நேராக நடத்துகிறவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறான். கடைசி வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். அதே 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 21, 22 வேகமா வாசிங்க. உன்னுடையத்தில் சேர்த்து வைத்துக்கொள். நோவா தேவன் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவ்வளவுதாங்க. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் எல்லாம் பாருங்க. நிறைய பேர் பைபிள் மூலம் சந்தோஷமாயிடுச்சு, ஐயோ முடிச்சுட்டாங்க அப்படின்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்தை நாம் அப்படியே செய்ய கடைபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரம கானானுக்குள், அவர் வாசம் பண்ணுகிற சீயோனுக்குள் நாம் நுழையும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். எத்தனை பேர் பரலோகத்தின் மீது வாஞ்சை? அப்படி கண்கள் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நேரம் எல்லா கண்களுக்கும் முடிஞ்ச எழுதுறீங்களேன், முடிஞ்ச எழுதுறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, வாய்த்த சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் பரலோகம் வந்தா போதும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவரோ எங்கள் குடும்பத்தின் மீது இருக்க உள்ளவராய் என்னை மாத்திரமல்ல என் வீட்டாரையும் சேர்த்து பரலோகத்திற்கு நேராய் வரும்படிக்கு எங்களை நோவாமை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்க. சொல்லுங்க, நோவாமை தெய்வம் எங்களை மாற்றி இருக்கிறீர். நாங்கள் நோவாக்களாய் இன்றையிலிருந்து எங்களுடைய குடும்பங்களை தேவனுக்கு முன்பதாக வழி நடத்தும்படிக்கு எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் செயல்பாடுகளிலே, எங்களுடைய கிரியைகளிலே நாங்கள் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுடைய திட்டங்களையோ தேவனுடைய வார்த்தைகளையோ நிறைவேற்றுகிற நல்ல ஒரு கேப்டனாக எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு ஆண்டவருக்கு கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் இந்த அபிஷேகம் வேணும், இன்னும் உடைய கிருபை வேணும், இன்னும் தேவனுடைய பிரசன்னங்களுக்கு வேணும். எங்கள் குடும்பத்தை தேவனுடைய அளவில்லாத கிருபை இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் எங்கள் மீது வைப்பீராக, 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 எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, இன்னும் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. ஷபலா கனலா மலா கனலா கனலா ரேஷபலா கனலா கனலா ரிஷபலா கனலா ரிஷபலா கனலா. ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவர்கள், ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவர்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வீராக, இன்னும் நிரம்பி வழிய செய்வீராக, இன்னும் நிரம்பி வழிய செய்வீராக. ஷபலா மலா கனலா அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அழைப்பவரே,
மாற்றுவீராக, எங்களை புரிவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக, எங்கள் வாழ்க்கையை அக்கினியாய் மாற்றுவீராக. இப்பொழுதே 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 ஆவியானவர் பிடிக்கிற நேரம், ஆவியானவர் பிடிக்கிற நேரம். உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கிறோம், 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 புதுப்பிக்கிறோம். வருகை எடுத்துக்கொள்வி, கூடவே வைத்துக் கொள்வி. எல்லாம் உள்ளத்திலிருந்து சொல்லுமா? வருகையில் எடுத்து. எஸ், சொன்னவர் வருவார், சொன்னவர் வருவார். அவர் வாக்கில் உண்மை உள்ளவர், வாக்கில் உண்மை உள்ளவர். சொன்னவர் வருவார், அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு. உலகத்தின் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் மறந்து அவரோடு நிச்சய நிச்சயமா அவர் முகாயவை கண்டு அவருடைய அன்பின் வார்த்தைகளை கேட்டு உங்கள் இருதயத்தினாலே அவர் கவரப்பட்டு தம்முடைய நேசத்தின் வெளிப்பாடாய் நீதியுள்ள மாறாத ஜீவகிரத்தை உங்கள் தலையின் மீது அவர் வைக்க போகிற நாட்கள் உண்டு. அவர் விசுவாசிக்கிற யாரும் பாக்கியவான்கள். சொன்னபடியே வருவார். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியே நோவா, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். நீங்கள் பிரவேசிக்கிற நாட்களை துவங்கி விட்டீர்கள். இன்றைக்கே அந்த ரட்சணித்த நாளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் பேழைக்கு நேராக, பேழைக்கு உட்பட்டு ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையான சந்தோஷத்தையும் நிம்மதியான ஒரு வாழ்வையும் கழிப்பான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையையும் பொருளாதாரத்தில் உயர்வையும் மகிமை நாம் கருத்தினால் நிறைந்திருக்கிற நல்ல ஒரு பேழைக்குள் ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணுவார். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் முதலாவது ஆயத்தப்படுங்கள். உங்கள் உள்ளும் உங்கள் ஆத்துமா என்கிற உங்கள் உள்ளும் பரிசுத்தமாய் காக்கப்படட்டும். ஒன்று தெசலோனிக்கர் கடைசி அதிகாரத்தில் வசனங்கள் அழகாக சொல்லுகிறது. அவர் வெளிப்படுகிற நாளிலே நம் ஆவி, நம் ஆத்மா, நம் சரீரம் குற்றமற்றதாய் காக்கும்படிக்கு அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உலகத்தினுடைய ஆசைகளில் இருந்து, உலகத்தினுடைய கவர்ச்சிகளில் இருந்து, உலகத்தினுடைய இச்சைகளில் இருந்து, உலகத்தினுடைய உங்களை பிரிக்கிற எல்லா விதமான கிரிகளில் இருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள ஆவியானவர் கிருபை தர நான் சொல்கிறேன். தகப்பனே, இந்த பிணியல் பேழை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் வருவதற்காக சகல ஆயத்தங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பதாக அடையாளங்களாய் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூமியின் நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதை சீக்கிரத்தில் பூமியானது ஆக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை நிறைவேறுகிற காலத்திற்குள் வந்துவிட்டோம். உங்களுடைய ஆவியின் இதில் வைத்திருக்கிறதான மனுஷகுமாரனாகிய எங்கள் தேவகுமாரன் வெளிப்படுகிற நாளையாவது நாழிகையாவது இந்த நேரத்தையாவது நாங்கள் அறியாது இருக்கிறபடினால் எப்பொழுதும் எங்கள் ஆத்துமா விழிப்புள்ளதாய் காத்துக்கொண்டு நானும் எங்கள் குடும்பத்தாரும் நீர் ஆயுதம் பண்ணியிருக்கிற அந்த காலத்திற்குள் பிரவேசிக்க நிமிடந்தோறும் கிருபை தான் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்தில்